கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு வந்து அந்த உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு இருக்கு பாருங்க. ராமதாஸ் வாய் விட்டு அழுதுருக்காரு. இவரும் அழுதுருக்காரு, அவரும் எமோஷனல் ஆயிட்டாரு. பார்க்குற நமக்கே சங்கடமா இருக்கு. இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இப்படி இவ்வளோ சங்கடமாயிட்டாருன்ட்டு. இப்படி ஒரு சந்திப்பு நடக்க போகுதுங்கிறது ராமதாஸ் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையாம். சொல்லப்போனா அவர் மகள் காந்தி இருக்காங்கல்ல, காந்திக்கே முத நாள் சாயந்தரம் தான் தெரியுமா. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. மனசு விட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த 2.5 மணி நேரம் பேசும்போது ராமதாஸ் சொன்னாராம், கட்சி நிச்சயமா இணைஞ்சிரும். அவர் சொல்லிட்டாராம், கட்சி, சங்கம், ட்ரஸ்ட்டு, பாட்டாளி கட்சியுடைய தொடர்புடைய மற்ற அறக்கட்டளை எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. நான் எதுலேயுமே தலையிடலை. என் உடம்பு எனக்கு ரொம்ப கொஞ்சம் முடியல. என் உடம்பை நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட அட்வைஸ் கேளு. எப்போ வேணாலும் நான் வந்து பழையபடியே நான் வந்து என்னோட இரு, எனக்கு எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன். அன்புமணி வந்து இந்த 5 பேரை மட்டும் நான் வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்களெல்லாம் கட்சியில் உள்ளே கொண்டு வர மாட்டேன். 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷம். இது முதலே நடந்திருக்கணும், கொஞ்சம் லேட்டாக நடந்துருச்சு. ஆனாலும் பரவாயில்லை, பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி காலதாமனம் ஆனாலும் பரவாயில்லை, நல்ல காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அவர் ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு. பட் அன்புமணி மட்டும் அவரை வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தைலாபுரத்தில் நேற்று நடந்த அந்த உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு தான் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்குது. வந்து தேர்தல் நேரத்தில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் வந்து பிரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சி தேர்தலை சந்தித்தாங்க. வந்து இந்த நிலைமையில் நேற்று ராமதாஸோட திருமண நாளை முன்னிட்டு வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி எம்எல்ஏ அப்புறம் குழந்தைகள் எல்லோரும் போய் வந்து பார்த்து ஆசி வாங்கியிருக்காங்க. வந்து எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக கலைஞர் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், கண்கள் பணித்தன, இதயம் இனித்ததுன்னாரு. அது ஒரு உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு. நிச்சயமாக இந்த குடும்பமே ஒன்றா வந்து அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கணும், நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டமே, கிட்டத்தட்ட 1.5 வருஷ போராட்டம், 18 மாத போராட்டம். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா போரில் தோல்வி நிச்சயமாக கிடைக்கும் தெரிஞ்சே போரிட போகிறது. ஃபைட்டிங் ஃபார் ஏ லூசிங் பேட்டில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராமதாஸ் ஏன் இந்த பிரச்சனையில் வந்து தலையிட்டார், ஏன் இதில் போய் ஒரு முரண்டு பிடிச்சார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் ஜூலையில் அவர் தனது 87வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. ஸோ ஆல்ரெடி அவரால் எதுவுமே முடியல. சமீப காலமாகவே அவர் கடந்த 3-4 வருஷமாகவே சுத்தமாக முடியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு தன் மகனோடு முரண்டு பிடித்தார்? அதிகாரம் அவர் கையில் இருக்குது, அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. மகன் அதிகாரத்தை விரும்புகிறார், அப்படி தான் வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. இவர் பேசாமல் விட்டு கொடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி தோற்று போகிற ஒரு போருக்கு ஏன் இவ்வளோ வேகமாக போரிட்டார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ எல்லாம் முடிந்து விட்டது. இப்போதைக்கு ராமதாஸ் அதிகாரம் வந்து அவரை கண்ணை மறைச்சிருச்சு. உண்மை என்னென்னா அதிகாரம் வந்து அவர் கண்ணை மறைச்சு, ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பாட்டாளி மக்களோட சொந்தங்களுக்கு தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருந்துட்டார். தன் வார்த்தை தான் இறுதி வார்த்தையா அப்படின்னு நினச்சி இருந்துட்டார். இப்போ அதை வந்து தன் மகனிடம் இழக்க கூட அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால் அவர் தன்னுடைய வயதை பற்றிலாம் கவலைப்படாமல், உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபைட்டுக்கு இறங்கினார். அது சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இப்போதைக்கு வேறு வழி இல்லை அவருக்கு. வழி இல்லாமல் தான் அவர் வந்து தன் மகனிடமே வந்து சரி விட்டு கொடுத்து விட்டார். இந்த விட்டு கொடுக்குறத முதலே செஞ்சுருக்கலாங்கிறது தான் அன்புமணி சொல்கிறது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் அன்புமணியை விட ராமதாஸ் தான் வந்து முதல் காயினை இறக்கியிருக்காரு. அவர் தான் முதல்ல வந்து 3-4 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது 15ஆம் தேதியே தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு முக்கியமான அவருடைய கூடவே இருக்கிற ஒருத்தர் அவர்கிட்ட வந்து போய் நீ தம்பியை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு 61வது திருமண நாள் அன்றைக்கி போன வருஷம்தான் வரல, இந்த வருஷம் எல்லாரும் வரட்டும், மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம், எல்லாரும் வரட்டும்னு சொல்லி ஒருத்தரை அனுப்பி, அதுக்கப்புறம் அவர் வந்து ஐயா தான் சொன்னாங்களா அப்படின்னு டவுட்டு பட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆமாம் நான் தான் சொன்னேன், எல்லோரும் வந்துருங்கன்னாராம்.
அது அவங்களுக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவர் தான் வந்து முதல் ஸ்டெப் இறங்கியிருக்கார். எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவரால முடியல. அவரால இப்ப சமீப காலத்தில சரியா நடமாட முடியல. அவரால சரியா யோசிக்க முடியல. சாப்பாடு கூட ரொம்ப கண்ட்ரோல்டு சாப்பாடு தான். ரொம்ப எல்லா இஷ்டத்துக்கும் சாப்பிட முடியல. தேர்தலில் கூட அவங்க எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லை. அவர் சசிகலாவோட ஒரு கூட்டணி வச்சார் வந்து, ஆனால் ஒருத்தர் கூட ஜெயிக்கல. அதுக்கு மேல வந்து தன் மகனே வந்து 4 சீட்டு வாங்கிட்டாரு. அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு வந்து கட்சி வந்து தன் கையில ஒண்ணு தான் கையில இருக்கும், இல்லன்னா ஒண்ணுமே இல்லாத போயிடும்னு நெனச்சாரு. ஆனா கூலா வந்து அவர் 4 சீட் ஜெயிச்சாரு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. சசிகலாவோட கூட்டணி வச்சு இவர் எப்படி சீட்டு வாங்க முடியும்? பொலிட்டிக்கலாவும் அவர் சுத்தமா தோத்து போயிட்டாரு. அந்த எதார்த்தத்தை உணர்ந்து விட்டார். இனி தனக்கு அரசியல்ல ஒண்ணுமே இல்ல. உடம்பு ரொம்ப படுத்துது. தன்னால யோசிக்கவே முடியல. வேற வழி இல்ல. மகனிடமே வந்து சரணாகதி அடைவது தான் ஒரே வழி. அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் இந்த உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு நடந்திருக்கு. இப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பங்கள் அவங்க பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க வந்து. ஆனால் கட்சி இன்னும் 2ஆ உடஞ்சி இருக்கு வந்து. இப்போ ராமதாஸ் அணியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிச்சயமா. இவங்க அணியில் ஒருத்தவங்க இருக்காங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஆமா. அதுக்கு முன்னாடி கட்சி இணையும் எதிர்பார்க்கலாமா? கட்சி நிச்சயமா இணைஞ்சிரும். வேற வழியே இல்ல உங்களுக்கு. உள்ளாட்சி தேர்தல் வரதும் ஒரு காரணம். அன்புமணிக்கும் ராமதாஸ் இறங்கி வந்ததில ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா, முழு பலத்தோட இப்ப விஜய் வேற வந்து களத்தில வந்து கலக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில முழு பலத்தோட இருந்தா தான் ஏதாவது ஒண்ணு சாதிக்க முடியும். ஸோ கட்சி இப்படி பிரிஞ்சிருந்தா அது மறுபடியும் பிரயோஜனப்படாது. உள்ளாட்சி தேர்தல்ல நிச்சயமா வந்து அப்பாவுடைய செல்வாக்கு கொஞ்சமா ஆயிடுச்சுனா கூட அதுவும் தேவை. எல்லாமே தேவை அவருக்கு. உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் பார்லிமென்ட் எலெக்ஷன் வேற வருது 29ல. ஸோ எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் அவரும் வந்து இந்த விஷயமா வந்து அப்பாட்ட பேசலாம்னு காத்திருந்திருக்காரு. இந்த சந்தர்ப்பம் வந்தோனே அத ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் சொல்லிட்டாராம். கட்சி, சங்கம், ட்ரஸ்ட்டு, அதை அந்த பாட்டாளி கட்சியுடைய தொடர்புடைய மற்ற அறக்கட்டளைகள் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. நான் எதுலயுமே தலையிடல. என் உடம்பு எனக்கு ரொம்ப கொஞ்சம் முடியல. என் உடம்ப நான் பார்த்துக்கிறேன். நீ எப்ப வேணாலும் வந்து என்ட்ட அட்வைஸ் கேளு. எப்ப வேணாலும் நான் வந்து பழையபடியே நான் வந்து என்னோட இரு. எனக்கு எல்லாமே நான் உனக்கு சொல்றேன். அப்படிங்கிறப்பல அவர் தெளிவா பேசிட்டார். அதனால அவரு இனிமே அவர் முரண்டு பிடிக்க வாய்ப்பே இல்ல. இனிமே அவர் வந்து கூட்டணி விஷயம் உள்பட எல்லாமே நீயே முடிவெடு. நான் வந்து எதுலயுமே தலையிட மாட்டேன். முதல்ல அதில தான் பிரச்சனை வந்துச்சு. மகன் வந்து பிஜேபியோட போனாரு. அதில தான் பிரச்சனையே வந்துச்சு. இவர் வேண்டான்னு சொன்னாரு. கேட்கல. ஸோ இனிமே வந்து கூட்டணி விஷயம் உள்பட நான் எந்த விஷயத்திலும் நான் தலையிடல. என்னிடம் கேட்டா நான் அட்வைஸ் கேட்டா நான் அட்வைஸ் சொல்லுவேன். மத்தபடி உன்னோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறப்ப எல்லாமே அவர் டோட்டலா எல்லாத்தையும் விட்டுட்டாரு அவர்ட்ட. கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு வந்து அந்த உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு இருக்கு பாருங்க. ராமதாஸ் வாய் விட்டு அழுதுருக்காரு. இவரும் அழுதுருக்காரு. அவரும் எமோஷனல் ஆயிட்டாரு. பார்க்குற நமக்கே ஒரு சங்கடமா இருக்கு. இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இப்படி இவ்வளோ சங்கடமாயிட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் தான் பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணாங்க. சௌமியாவும் அவரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் குடும்பத்தில உள்ளவங்க அத்தனை பேரும் பண்ணாங்க. அவர் தன் 3 மகளையும் அழைச்சிட்டே வந்தாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. மனசு விட்டு பல விஷயங்கள பேசியிருக்காங்க. அந்த 2 1/2 மணி நேரம் பேசும்போது ராமதாஸ் சொன்னாராம், எக்காரணத்த கொண்டு என்னோட இருந்தாங்கனால சில பேர்லாம் இவரு வந்து தனியா பல நிர்வாகிகள நியமிச்சாரு. அவருக்கு போட்டியா எல்லா மாவட்டத்திலயும் இவரு தலைவர் போட்டாரு, ஒன்றியத்துக்கு போட்டாரு. அது மாரி கிளை கழகம்னு எல்லாத்துலயும் போட்டாரு. இப்ப அந்த பொசிஷன்லாம் இருக்கு இல்லையா? நீங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உனக்கு வேண்டிய ஆட்கள நீ போட்டுக்கோ. ஆனா நான் போட்டேங்கிறதுனால அவங்கள ஓரங்கட்டக்கூடாது. அவர்களுக்கு தகுந்த பதவி கொடு. இது மாரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. எப்படி உன் மேல அபிமானத்தோட உன்னோட இருந்தாங்களோ, அதே மாரி என் மேல அபிமானத்தோட அவங்க இருந்திருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். எக்காரணத்த கொண்டும் அவர்களை வந்து ஒதுக்கி விடாதே. அவர்களுக்கு ஒரு பொசிஷன் குடு அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காரு. இதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்றேன். அத்தனையும் நான் செய்றேன்னாராம். ஆனா அன்புமணி வந்து இந்த 5 பேர மட்டும் நான் வந்து எக்காரணத்த கொண்டும் அவங்களெல்லாம் கட்சியில உள்ள கொண்டு வர மாட்டேன். ஆனா அவங்களுக்கு நான் வந்து சுத்தமா அவங்கள வந்து கண்டுக்க மாட்டேன். என்ன, அவங்கள நான் வந்து எக்காரணத்த கொண்டும் எடுத்துக்க மாட்டேன். கட்சியில மறுபடியும் பதவியே குடுக்க மாட்டேன். அதில முதல் ஆளு வந்து ஜி.கே. மணியான். அப்புறம் சேலம் அருள். இந்த மாரி ஒரு 4, 5 பேர். இந்த 5 பேருக்கு மட்டும் நான் எக்காரணத்த கொண்டும் கருணை காட்ட மாட்டேன். ஏன்னா, அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் அவர்கள். அப்படின்னு அவர் உறுதியா நம்புறாரு அன்புமணி. அதனால இந்த 5 பேர மட்டும் அவங்களுக்கு நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன். அதுக்காக நான் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க உங்களோடயே இருந்துக்கட்டும். என்ன, வன்னியர் சங்கத்தில ஏதாவது பொறுப்புல வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா கட்சியில வேண்டாம்.
அப்படிங்கிறாப்புல அதில் மட்டும் உறுதியாக இருந்திருக்காரு. அதில் ஜிகே மணி பாதிக்கப்பட்ட ஒருத்தர். ஏன்னா ஜிகே மணி தான் இந்த பிரச்சனைக்கே காரணம்னு திரும்ப திரும்ப சௌமியாவும் அன்புமணியும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க வீட்டு அவங்க பசங்க இருக்காங்கல்ல, சௌமியாவோட பொண்ணுங்க அதுக்கு கூட சொல்லித்து அந்த ஒருத்தர் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சாருன்னு. ஸோ அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆனால் வந்து இவர் வந்து ஜிகே மணி என்ன சொல்கிறாருன்னா, 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷம், இது முதலே நடந்திருக்கணும், கொஞ்சம் லேட்டாக நடந்துருச்சு, ஆனாலும் பரவாயில்லை, பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை, நல்ல காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அவர் ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுகிறாரு. பட் அன்புமணி மட்டும் அவரை வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. அதுக்கப்புறம் ஹாப்பியாக எல்லோரும் திரும்பி போயிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த ப்ராசஸ் வந்து விரைவில் விறுவிறுன்னு நடந்துடும். ஜிகே மணியோட ரோல் எல்லாம் என்ன ஆகணும் அப்படிங்கிறத சொன்னீங்க வந்து. இப்போ இதில் இன்னொன்று ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ராமதாஸோட இன்னொரு மனைவி சுசிலா இன்னொரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ அவங்களோட ரோல் என்ன இதில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சுசீலாட்ட பேசிட்டார் அவர். சுசீலா வந்து தனியாக வந்து அவங்களுடைய அறக்கட்டளை ஒன்று வச்சுருக்காங்க. விஸ்வகர்மா அறக்கட்டளை, அது ஒரு அறக்கட்டளை வச்சுருக்காங்க. அதுக்குண்டான ஃபண்டெல்லாம் வந்து அவங்க பேர் எழுதி வச்சிட்டார் அவர். சுசீலாவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டார். சுசீலா எக்காரணத்தை கொண்டு இனிமேல் வந்து இங்கே தலையிட மாட்டாங்க, அவங்கள்ட்ட உறுதி வாங்கிட்டார் அவர். சுசீலா எந்த கட்டத்திலும் இங்கே தலையிடக்கூடாது அப்படின்னு. அதனால் அந்த சப்ஜெக்டே அன்றைக்கி லஞ்ச் டேபிளில் அது வரல. ஏன்னா சுசீலா விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கூட அந்த அறக்கட்டளை, அதில் உள்ள பணம் ப்ளஸ் அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ சுசீலா விஷயங்கள் இனிமேல் தலையிட மாட்டாங்க, எக்காரணத்தை கொண்டும் அவருங்க வந்து இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இங்கே மறுபடியும் அது ஒரு பவர் சென்டராக, எப்படி அதிமுகவில் சசிகலா மாதிரி இங்கே ஒரு பவர் சென்டர் உருவாகாதுங்கிறது இவர் உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. அதனால் அந்த விஷயம் வந்து எதுவுமே பேசப்படலை. அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, கௌரவமாக ஒதுங்கிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்படி ஒரு சந்திப்பு நடக்க போகுதுங்கிறது ராமதாஸ் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லையா. சொல்லப்போனால் அவர் மகள் காந்தி இருக்காங்கல்ல, காந்திக்கே முத நாள் சாயந்தரம் தான் தெரியுமா சம்பவம் நேற்றுக்கு நடந்திருக்கு. நேற்றுக்கு முத நாள் ராத்திரி தான் இந்த மாதிரி நான் வர சொல்லியிருக்கேன், எல்லாம் வர்றாங்கன்னு சொல்லியிருக்காராம். அவங்களே ரொம்ப ஆச்சரியமாக அப்படியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக நடந்திருக்கு இந்த விஷயம். ரொம்ப சென்டிமெண்ட்டாக கூட, கண் திருஷ்டி பெற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து ஆரத்திலாம் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்த உடனே ராமதாஸ் வந்து உடஞ்சி போயிட்டார். நீங்கள் சொன்னீங்க வந்து அது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதனால் கட்சி திரும்ப சேரணும், சேர்ந்துருவாங்க வந்து, அது ஒரு நல்ல உதான்னு சொன்னீங்க வந்து. இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. ஒரு 1.5 வருஷத்தில் வந்து கட்சியோட நிலைமை எப்படி பார்க்குறீங்க? இவங்க வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க, மேலே உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இதயங்கள் இணைந்தது, எல்லாம் ரைட்டு தான். உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு, எல்லாம் ஆற தழுவிட்டாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இவர்களை நம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் போனவங்க அதுக்கப்புறம் இந்த கட்சி இனிமேல் விளங்காது, இனிமேல் வேஸ்ட் இது, ஏன்னா இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க நடுவில் அவங்க பயன்படுத்திக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப கடுமையான வார்த்தைகள். பெத்த அம்மாவே அடிக்க போனார் இவர், பாட்டில் தூக்கி அடிக்க போனார் அப்படிங்கிறாப்புல ஏராளமான கெட்ட வார்த்தைகள். ரொம்ப உத்தரவு ரொம்ப திட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ சீக்கிரமாக அந்த வழக்கை நடத்தணும்னு சொல்லி தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுனால சரி இந்த கட்சி இனிமேல் தேராது அப்படின்னு நினச்சி இந்த கட்சியை விட்டு நிறைய பேர் வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க. விஜய் பக்கம், சீமான் பக்கம் போயிட்டாங்க. கொஞ்சம் சில பேர் ஏடிஎம்கே பக்கம் போயிட்டாங்க. திமுக பக்கம் போனவங்களும் உண்டு. இப்போ திரும்பவும் இவங்க ஒன்றா பேசும்போது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கட்சியை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கட்சியை விட்டு ஒதுங்கினவங்க இருக்காங்க. அவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்களாம் திரும்பி வந்தால் சேர்த்துப்பாங்களா? ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே வந்து அங்கங்கே தாவேக்கா கொடியை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களாம் திரும்பி வர முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, தோட்டத்தில் வேலை செஞ்ச நிறைய பேர், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 பேர் வெவ்வேறு காலகட்டத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாருமே ராமதாஸ் ஏதோ ஒரு கோபத்தில் பல பேரை அனுப்பியிருக்காரு. பல பேரை வெளில போன்னு அனுப்பியிருக்காரு. எனக்கு ஒன்றும் வேலையில் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். இது மாதிரி ஒரு முக்கியமான ஆட்கள் பல வருஷங்கள் வேலை பார்த்தா 60-70 பேர் வெளில போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பராம புலம்புறாங்க, இவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நாங்கள்லாம் திரும்பி அங்கே போக முடியுமா? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பழைய அடையாளத்தோடு வந்தாலும் அதோடைய கேடரை என்ன பண்ண போகிறாங்க? அத்தனை இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க நிறைய ஒருத்தர் நிறைய அலிகேஷன்ஸ் வச்சு நிறைய ஒருத்தர் திட்டி தீர்த்துட்டாங்க. இதையெல்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் திரும்ப போட்டு காட்டுவாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும். என்ன தான் அவங்க சேர்ந்துட்டா கூட இவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் அப்பாவை பற்றியும் உயர்வாக பேசினா கூட திரும்ப அதெல்லாம் போட்டு காட்டுவோம். கட்சி வந்து நகைப்புக்குரியதாக போயிடுச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அன்புமணி முன்னே இருக்கிறது. கட்சியை பற்றி சொன்னீங்க வந்து. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 பேர் ஜெயிச்சதில் வந்து சௌமியா அன்புமணி ஒருத்தவங்க வந்து அவங்க
அவங்க தேர்தலில் நிற்கிறது சம்பந்தமாக ராமதாஸுக்கு முதல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு கூட ஆமா. சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ம். ஒரு 2 பெண்களாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒன்று பிரேமலதா விஜயகாந்த், இன்னொன்று சௌமியா அன்புமணி. ம். பொதுவாக அறிக்கைகளே பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் அறிக்கை விடுவாங்க. நான் ராமதாஸோட அறிக்கையை வந்து அவ்வளோ விவரமாகவும் அவ்வளவு விஷயங்களோடையும் இருக்கும். அன்புமணியோட அறிக்கையும் அப்படி தான். அதே மாதிரி சௌமியாவும் சட்டசபையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறிவுபூர்வமாகவும் அவ்வளோ ஆதாரங்களோடையும் பேசுகிறாங்க. வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எழுதி வச்சதை அப்படி ரெஃபர் பண்ணி பேசுனாங்க. அதனால அதை தகவல்களை பார்த்துக்கிறாங்களே தவிர அதை ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அது அவங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் உருவாகிருக்கு. வந்து எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய? சௌமியா வந்து தருமபுரியில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னாங்க, நல்லா ஃபைட் பண்ணி தோத்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்க பொண்ணுங்க ரெண்டும் வந்து எல்லா ஏரியாவும் சுற்றிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சட்டசபை எலெக்ஷன்லேயும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஆனால் 2 தேர்தலும் போதும் ராமதாஸ் வந்து அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணார். பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ட்ரை பண்ணார், இந்த தேர்தலையும் ராமதாஸுடைய ஆட்கள் அங்கே நின்னாங்க, பயங்கரமாக ட்ரை பண்ணார். சௌமியாவை ஜாடமாடியாவே சொன்னார், எதுக்காக வந்து இவங்க வந்து கட்சியில் இவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஜாடமாடியாக அவங்கெல்லாம் எதுக்கு வீட்டு பெண்கள்லாம் எதுக்கு எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னு ராமதாஸ் அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவ்வளோ தூரம் வெறுத்து பேசினார், அவர் கிண்டல் பண்ணார். ஆனால் இப்போது சௌமியா வந்து சட்டசபையில் அவங்க முதல் கன்னி பேச்சு ஆகட்டும், அது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. பெண்களை வெளியில் அனுப்ப முடியல, போதை, அதெல்லாம் பற்றி பேசினாங்க. இப்போ பேசுனது, சமீபத்தில் பேசுனது எல்லாமே ராமதாஸ் ரொம்ப பிடிச்சு போச்சான். நம்ம சௌமியா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன் மருமகளை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஸோ இப்போதைக்கு சௌமியாவுக்கு ஒரு நல்ல பெயர். இந்த சட்டசபையில் மற்றவர்களை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் மற்ற ஆட்கள் குரலே தெரியல. ஆனால் சௌமியா வந்து ஏஞ்சி பேசும்போது பல விஷயங்களே ஆணித்தரமாகவும் சும்மா வார்த்தை அலங்காரங்கள் இல்லாமல் உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க. பெண்கள் இஷ்யூஸ் எடுத்து உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க. அது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து அவங்களுக்கு பெரிய ப்ளஸ். அது சௌமியாவுடைய செலெக்ஷன் வந்து பெரிய ப்ளஸ் அது அவங்களுக்கு. நன்றி.